கோல்டு ஏறும், ரொம்ப ஏறும். கண்ணுக்கு முன்னாடி விலை ஏறிட்டே இருக்கு சார். டெய்லி 10% ஏறுது. யார் விடுவாங்க? விற்கிறது லாபமா இல்ல இப்ப வாங்குறது லாபம்? Allies Blue, online trading platform for stock market investing and Grand Royal Tours presents Gopinath's Roundtable with financial experts. Powered by Howda Pay, powered by Workup, Karthipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots, Arabian Garden Seafood Restaurant, Dr. Srivarma Oil Tarum Ayurveda, Social Eagle AN Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Naturals, world's fastest growing saloon chain, Air Fiber Wi-Fi. அடுத்த அச்சதிரிக்கு இன்னும் கொஞ்சம் போகும், அடுத்த அச்சதிரிக்கு போகும் வந்தால் இது பேராசை. உனக்கு 100 ரூபா போட்டில்ல, உனக்கு எவ்வளோ வேணும்? 100 ரூபா வந்துருச்சுல, கெட் அவுட் ஃப்ரம் தேர். அந்த வரணுங்கிற அந்த அளவு பாருங்க, இன்னும் கொஞ்சம் ஏறிட்டா, இன்னும் கொஞ்சம் ஏறிட்டா. இது எங்க சார் பேராசை? உலகத்துல சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பொருளே கிடையாது. ஈவன் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் உட்பட. நீங்க கவர்மெண்ட் பாண்ட்ஸே பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோல்டு இருக்குங்க. ஏன் இருக்குன்னா உலகத்திற்கு அவ்வளவு பேங்க்ஸ் அதான் நம்பி இருக்கு, அவ்வளவு ட்ரெஷரி அதான் நம்பி இருக்கு. ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எடுத்துக்கோங்க சார் சொன்ன மாதிரி. ஆனா எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ரிஸ்க் கெப்பாசிட்டின்னு ஒரு இடத்துல வந்து ரிஸ்க் டாலரன்ஸ் நோக்கி எழுந்துட்டாங்க. முதல்ல கோல்டு எப்படி அதுக்காக தான் நான் சொல்றேன், நிதானமா போங்க, உங்க அஃபோர்டபிலிட்டி பார்த்துக்கங்க. நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம். அதான் சார், விலை ஏறுதுங்கிறதுக்காக நீங்க போய் அந்த புயலை சிக்கிக்கிறாதீங்கன்னு நான் சொல்றேன். உங்களால என்ன முடியுமோ அதான் நான் திரும்ப சொல்றேன். உங்களுடைய ஏர்னிங்ஸில் 25% போடுங்கன்னு சொல்லலை, சேவிங்ஸில் 25% சொல்கிறேன். வார்த்தையை நீங்கள் தெளிவாக கவனிக்கணும். இது வரைக்கும் கோல்டு வந்து சும்மா நகையாக இருந்தது, வீட்டில் வச்சிருக்கிற பொருளாக இருந்தது, பத்திரமா பார்த்துட்டு இருந்தோம். இப்போ சடனாக அது வந்து ஒரு கமாடிட்டி ஆயிடுச்சு. ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துருச்சு. ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாலே வொலட்டிலிட்டி மேலே போகும், கீழே வரும். இதை வந்து யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. முதல்ல சொன்ன மாதிரி ETF தான் இப்போ 50%க்கு மேலே வாங்குறாங்க மக்கள். வாங்கினா விலை ஏறும், இறங்கினாலும் இறங்கும். இறங்குனா எவ்வளவு வரைக்கும் இறங்கலாம்? இல்லை, இது எல்லாம் தெரிஞ்சதுன்னா நம்ம கடவுள். சார் நீங்கள் கேட்டிங்களா, வாங்கணுமான்னு கேட்டிங்களா? சரி, இத்தனை வருஷமாக வாங்கிட்டோம்ல, எப்போ விற்கிறது? தங்கம் வந்து ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் இல்லை. தங்கம் வந்து ஒரு வாய்ப்பு அப்பப்போ கொடுக்கும். இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பு நிரந்தரமானது கிடையாது. இப்போ தங்க விலை ஏறுறப்ப நகை கடைக்காரர்களுக்கு அது லாபமா இல்லை நட்டமா? நஷ்டமா? என்ன சார், நகை விலை ஏறினா உங்களுக்கு லாபம் தானே? அந்த 10,000 ரூபாய் கோல்டு எவ்வளோ இருக்கும்? 14,000 ரூபாய் ஆச்சுன்னா அந்த 4,000 ரூபாய்க்கு உண்டான டிஃபரன்ஸுக்கு நான் டேக்ஸ் கட்டணும். அதாவது வித்தால் விற்கலாம். நாங்கள் சார், நாங்கள் வந்து உங்கள்கிட்ட எங்கள் கவலையை சொல்லலாம்னா நீங்கள் சொல்கிற கவலை அதை விட பெருசாக இருக்கு. Allies Blue online trading platform and Grand Royal Tours presents Begin Woods Gopinath's Roundtable with financial experts. Powered by Howda Pay, powered by Workup, Karthipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots, Arabian Garden Seafood Restaurant, Dr. Srivarma Oil Tarum Ayurveda, Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Naturals, world's fastest growing saloon chain, Air Fiber Wi-Fi. ஆக்சுவலாக இப்போ தங்க விலை ஏறுறப்ப ஒரு மிடில் கிளாஸுக்கு இல்லை யாருக்குமே ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. நகை கடைக்காரர்களுக்கு அது லாபமா இல்லை நட்டமா? நஷ்டமா? என்ன சார், நகை விலை ஏறினா உங்களுக்கு லாபம் தானே? அதாவது நாங்கள் வந்து எங்களுக்கு என்னைக்கு வரல தான் லாப நஷ்டங்கிறது முதல்ல சொல்லிடுறேன். எங்ககிட்ட ரூபாவாக இருக்கிறதுல தான் ரூபா. ஒன்ஸ் அது கோல்டாக மாறி என் கடை ஸ்டாக் ஒரு 10 கிலோ ஆகிடுச்சின்னு வைங்களேன், அதுக்கப்புறம் என்னுடைய மெஷர்மெண்ட் எல்லாமே கோல்டில் தான் இருக்கும், ரூபாவில் கிடையாது. ஸோ இனி நான் 100 கிராம் விற்கிறேன், மறுபடியும் 100 கிராம் இன்றைக்கி விலை தான் நான் வாங்கி மறுபடியும் ஸ்டாக் வந்து ரீஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதில் லாப நஷ்டமே கணக்கே கிடையாது. ஏன்னா நான் என்ன விலைக்கு விற்கிறேனோ அந்த விலைக்கு தான் நான் மறுபடியும் வாங்கி உள்ளே வைக்கிறேன். அதில் எங்கே இருக்குது லாபமே கிடையாது. ஸ்டாக்குடைய வேல்யூ ஏறிடுச்சு, அது ஒரு பக்கம் தனியாக இருக்கும். ஆனால் அதுவும் நான் அடுத்தது சொல்கிறேன். இதில் லாப நஷ்டமே கிடையாது. விற்கிற விலைக்கு மறுபடியும் பொருளை வாங்கி நாங்கள் பொருளை செய்து மறுபடியும் ஒரு 24 கிராம் செயின் விற்கிதுன்னா மறுபடியும் 24 கிராம் செயின் நான் புதுசாக செய்து ஸ்டாக்கில் வச்சாகணும். ஸோ அதில் எங்கே இருக்குது லாபம்? அதில் எந்த லாபமும் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் கணக்கில் நம்ம எடுத்துட்டோம்னா நான் முடிச்சிடல, இது ஷேர் கிடையாது. உடனே நல்ல விலை வந்துடுச்சு விற்றுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விற்றுட்டு மறுபடியும் குறையும் போது மறுபடியும் வாங்குறதுக்கு இது வந்து அது ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் அந்த ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணி தான் தீரணும். அதனால் இதில் லாப நஷ்டமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நஷ்டம்னு சொல்லுவேன். ஏன்னா எந்த தொழிலும் இல்லாத ஒரு விஷயம் இந்த தங்கத்துடைய தொழிலில் இருக்குது. என்னென்னா எவ்ரி இயர் சோமவெளி சார் தெரியும், அது மார்ச் 31 வேல்யூவேஷன் என்ன இருக்கோ அதுக்கு நாங்கள் வந்துட்டு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்டியாகும். அதாவது நான் இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி நான் வந்துட்டு 10,000 ரூபாய் கிராமுக்கு வாங்கினேன். இப்போ 14,000 ரூபா ஆகிடுச்சு என்னுடைய கோல்டு.
அந்த 10,000 ரூபாய் கோல்டு எவ்வளோ இருக்கும் 14,000 ரூபாய் ஆச்சுன்னா அந்த 4,000 ரூபாய்க்கு உண்டான டிஃப்ரென்ஸுக்கு நான் டேக்ஸ் கட்டணும். அதாவது வித்தால் விக்காட்டியும் வித்தால விற்கலாம் வித்தா அவருடைய கட்டணும். அசெட் ஆமாம். அது ரோல் ஓவர் ஆயிடும். ஸோ இது வந்து எங்களுக்கு நஷ்டம்தான். உண்மையாக சொல்லப்போனால் இந்த வருஷம் நிறைய நிறுவனங்கள் வந்து பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும் மார்ச் 31. ஏன்னா அவங்க கிட்ட இருக்க ஒரு கடையில் ஒரு 100 கிலோ ஸ்டாக் இருக்குன்னு வைங்க, அவங்க அந்த டேக்ஸ் கட்டுறதுக்கு ஏறக்குறைய 15லேருந்து 20 கிலோ வித்துட்டு தான் அவங்க டேக்ஸ் கட்டியே தீரணும், வேறு வழியே கிடையாது. ஸோ அவங்களுடைய ஸ்டாக்குடைய வேல்யூ, அசட்டுடைய வேல்யூ குறைஞ்சிரும், ஸ்டாக்குடைய வேல்யூ குறையும். இப்போ இந்த ஸ்டாக் இருக்க இதோட விலை ஏற அதுக்கான இன்சூரன்ஸ் அளவும் அதிகரிச்சுட்டே இருக்கும். அந்த தொகை நீங்க அதுவும் ஒரு பக்கம் இருக்கு, எல்லாமே இருக்குங்க. அதாவது நாங்க வந்து பார்சல் வருது, பார்சல் போகுது, அந்த பார்சலுக்கு வந்து வேல்யூவில் தான் அவங்க வந்துட்டு எங்கிட்ட சார்ஜஸ் பண்ணாங்க, இடையில சார்ஜஸ் பண்ணல. சப்போஸ் நான் ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு பொருள் அனுப்புறேன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் இருக்குது. இப்போது சின்ன அமௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் ரீச் ஆகிடும். 1 கோடி முன்னெல்லாம் ஒரு 1.25 கிலோ அமிச்சா தான் எனக்கு 1 கோடி வரும். இப்போ வந்துட்டு 3/4 கிலோ வந்து ட்ராவல் பண்ணும்போது ஒரு 600 கிராம் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு 1 கோடி ரூபா வேல்யூ வந்தது. ஸோ அதிகமாக நான் ஆகுது. அதே மாதிரி இன்சூரன்ஸ் டபுள் சைஸ் ஆகிடுச்சு, இன்சூரன்ஸுடைய ப்ரீமியம் காஸ்ட் வந்து டபுள் ஆகிடுச்சு. எல்லா நிறுவனங்களும் பெரிய சிரமத்தில் தான் இருக்குது. வெளியே பார்க்குறதுக்கு வேறு வழி இல்லை, வேறு தொழில் தெரியாது, இது தொழில் பண்ணி ஆகணும். ஆனால் உண்மையை சொல்ல போனால் இது ரொம்ப டஃப்பான தொழில் இன்னி தேதியில். அவருக்கு என்னப்பா நகைக்கடை முதலாளின்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் பொய்யா? இல்லை அதெல்லாம் பொய்யா கோபால். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் சொல்ல வர்றேன். நீங்கள் பார்க்குறதெல்லாம் புக்கு ப்ராஃபிட், நாங்கள் பார்க்குறது புக்குடு ப்ராஃபிட். அப்படின்னா என்ன? இப்போ ப்ராஃபிட் அப்படின்னு சொன்னால் கையில் எடுக்கணும்ல. இது வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும், வரிக்கு கட்டுவோம், எல்லாம் ஓகே தான். ஆனால் இந்த வருஷம் ரொம்ப ஆடிட்டர்லாம் சொல்லுவார், சார் 50 கோடி லாபம், 100 கோடி லாபம், நீங்கள் இன்னமும் டாக்ஸ் பிளானிங் பண்ணுங்க எல்லாம் சொல்லுவார். ஆனால் கையில் எடுக்க முடியாது. புக்குடு ப்ராஃபிட்டாக இருந்தால் தான் கையில் எடுக்க முடியும். இது வந்து ஒன்லி புக்கில் மட்டும்தான் இருக்கும், லாபம் வந்து கையில் எடுக்க முடியாது. அவர் சொன்னார், நான் வந்தவொடனே ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, டைட்டன் வந்து 40% வந்து லாஸ்ட் குவார்ட்டர் பண்ணிருக்காங்க, பார்த்தா ரொம்ப பிரமாதமாக இருந்தது, நானே அசந்து போயிட்டேன் அப்படின்னாரு. உண்மையை அவர் வந்துட்டு அவ்வளோ டேக்ஸ் கட்டுக்காருன்னு அர்த்தம், வருமானம் வரல, அதனுடைய வேல்யூவில் அதனுடைய லாபம் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு தானாவே. நாங்கள் வந்து உங்கள்கிட்ட எங்கள் கவலையை சொல்லலாம்னா நீங்கள் சொல்கிற கவலை அதை விட பெருசாக இருக்கு. உண்மை சார், வேல்யூ கம்மியானா கம்மி பண்ணுவாங்களா டாக்ஸ்? அடுத்த வருஷம் வேல்யூ கம்மியாச்சுன்னா அது கிடையாது. இல்லை கொஞ்சம் நம்ம ஊரில் வந்து எப்படின்னா கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம், கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். இல்லை கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம் இன்கம் டேக்ஸை பொறுத்த மட்டும். ஆனால் இந்த வருஷம் லாபம் வந்துட்டால் கட்டிடணும். அடுத்த வருஷம் இப்போ இந்த விலை இறங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம 6 வருஷம் 7 வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். இல்லை, அந்த வாய்ப்பு மக்களுக்கு இருக்கிறது இல்லை, அதான் இங்கே பிரச்சனையே. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எடுத்துக்கணும் சார் சொன்ன மாதிரி. ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ரிஸ்க் கெப்பாசிட்டின்னு ஒரு இடத்துல வந்து ரிஸ்க் டாலரன்ஸ் நோக்கி வந்துட்டாங்க. முதல்ல கோல்டு எப்படி அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நிதானமாக போங்க, உங்கள் அஃபோர்டபிலிட்டி பார்த்துக்கல. நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம், அதான் சார் விலை ஏறுதுங்கிறதுக்காக நீங்கள் போய் அந்த புயலை சிக்கிக்கிறாதீங்கன்னு நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது, உங்களுக்கு அந்த ஆசை இருக்குது, அந்த மலையில் நனையணுங்கிற எண்ணம் இருக்குன்னா ஒரு அளவுக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை நான் திரும்ப சொல்கிறேன். உங்களுடைய ஏர்னிங்ஸில் 25% போடுங்கன்னு சொல்லலை, சேவிங்ஸில் 25% சொல்கிறேன். வார்த்தையை நீங்கள் தெளிவாக கவனிக்கணும். ஏர்னிங்ஸ் வேறு, சேவிங்ஸ் வேறு. சேவிங்ஸில் ஒரு 25% நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் ஓகே, அதில் ஏற்ற இறக்கம் வந்தாலும் நம்மளால் தாங்க முடியும். அது ரிஸ்க் கெப்பாசிட்டி. ஆமாம், ஆனால் அதை தாண்டி போகிறாங்க மக்கள். ஆமாம், ஏன் ரிஸ்க் டாலரன்ஸ் என்னால் எவ்வளோ, அதுதான் சார், அதுதான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த புரிதல்லாம் இருந்தாலுமே கூட மனித மனம் அப்படிதான் இயங்கும். இப்போ ஒரு பெருமனம் வச்சிருக்கிறவர் மல்டிபிள் பிராக்கெட்ஸில் பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்காது, ஓகே. ஆனால் ஒரு ஆவரேஜாக இருக்காது, நான் ஒரு தொழிலில் இருக்கேன், என்னால் இன்னொரு தொழில் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான். இப்போ இவங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் இருக்காங்க. ஒரு ஷேர் எப்போ சார் வாங்கணும்? இறங்கும்போதா ஏறும்போதா சார்? இறங்கலாம். ஏறும்போது தான் சார் எல்லோரும் வாங்குவாங்க, இறங்கும்போது வித்துட்டு வெளியே வந்துடுவாங்க சார். இது வந்து நம்ம சொல்றேன்னா, அது வந்து சோமோலியப்பன் புக்கை படிக்கிற எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு டிபேட்டை பார்த்து புரிஞ்சுக்கிறவங்க. அவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட், அவர் எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வைக்கிறாரு இது அப்படின்னு கேட்டா, மனிதனுடைய இயல்பு மனநிலைங்கிறது அப்படிதான். அப்பா விலை ஏறுதுப்பா, ஏதாவது பண்ணி வாங்கி வச்சோம்னா நாளைக்கு பின்னைக்கு உபயோகமா இருக்குமே. சொல்றது 100% உண்மைங்க. 2 லட்ச ரூபா வெள்ளி இருந்தது 1 கிலோ. அன்றைக்கி வந்து வாங்கலாமா வேணாமான்னு யோசனை 2 கால் ஆச்சு. கொஞ்சம் டெம்ட் ஆனால் 2 ஆனவுடனே எல்லாரையும் என்கொயரி பண்ண ஆரம்பித்தாங்க, இது நல்ல வேலை வாங்கிக்கலாமான்னு.
2.25 கொஞ்சம் வாங்க ஆரம்பிச்சாங்க, 3ல் வாங்க ஆரம்பிச்சாங்க. இந்த இன்பிட்வீன் கிலோ 1 கிலோ 3 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வாங்கினவங்க தான் அதிகம். நிறைய பேர் வந்து 3 லட்சத்துக்கு மேலே போன உடனே எல்லாருக்கும் இன்றைக்கி நாளையிலேருந்து வெள்ளியை தீந்துடும், இனிமேல் உலகத்தில் வெள்ளியே கிடைக்காது, நம்ம முன்னே போய் வாங்கினோன்ற மாதிரி வாங்க ஆரம்பித்தாங்க. கிலோ 3 லட்சத்துலேருந்து 4 லட்சம், டமான்னு அது 2.5 லட்சம். இந்த எஃப்ஓஎம்ஓ ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் இவ்வளவும் நடக்குது. நம்ம ஏன்டா அதை தவற விடுறோம்னு நினைக்கிறாங்க மக்கள். அதாவது அவங்கள சும்மா இருந்தால் கூட சுற்றி இருக்கவங்களாம் பரபரப்பாக்கி அது ஒண்ணு மாத்திரம் இல்லை சார். மாதிரி எல்லா இல்லை ஒரு கிளாரிட்டி கொடுத்துருங்க. ஏன்னா நகைக்கடை அதிபர்கள் இருக்கீங்க, ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கீங்க, ஃபினான்ஸ் ஜேர்னலிஸ்ட் இருக்கார், எல்லோரும் இருக்கீங்க. இப்போ எனக்கு பப்ளிக்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயம் என்ன, ஒரு புரிதல் வேணும். இப்போ வாங்கலாமா கூடாதா, எவ்வளவு வாங்கலாம், நான் ஒன்னே கிளாரிட்டியாக ஒரு ஏதாவது சொன்னா. நான் என்னுடைய ஒப்பீனியன் சொல்லிடுறேன். வாங்கினா விலை ஏறும், இறங்குனாலும் இறங்கும். இறங்குனா எவ்வளோ வரைக்கும் இறங்கலாம்? இல்லை, இது எல்லாம் தெரிஞ்சதுன்னா நம்ம கடவுள். இல்லை நான் சொல்றது குறைஞ்ச இது கரெக்டாக தெரிஞ்சா யூகம் தான் இது. ஆனால் பழைய ட்ராக் ரெக்கார்ட்ஸை வச்சு பார்க்குறப்ப முதல்ல ஒரு கணக்கு சொன்னீங்களா, 40% வரைக்கும் இறங்க வாய்ப்பு இருக்குது. அதான் எந்த அளவுக்கு இறங்க வாய்ப்பு இருக்குங்கிறது தான் இப்போதைக்கு. அதாவது வந்து இது ஏறுவதற்கு இன்னும் ஒரு இதை இப்போ இருக்கிறத போல் 10% வரைக்கும் தங்கம் ஏறலாம்ங்கிறது பெரிய நிறுவனங்கள், கோல்ட்மேன் சாக்ஸு அந்த மாதிரி நிறுவனங்களுடைய ஒரு கணிப்பு. உடனடியாக ஏறுமான்னு சொல்ல முடியாது, இன்னும் ஒரு 10% தான் ஏறலாம். அப்போது உங்களுக்கு லாப வாய்ப்பு 10% இருக்குது. இறங்கினாலும் இறங்கலாம். இப்போ ஒரு பெரிய மாறுதல்கள் வந்தால் இறங்கலாம். இறங்கினா 10 தான் இறங்குமான்னு சொல்ல முடியாது. ரியல் கோல்டு இன்வெஸ்டர் மட்டும்தான் இருப்பாங்க கோல்டுக்குள்ளார, மிச்சம்லாம் ஓடி போயிடுவாங்க. அப்போ விலை விழுந்துடும். அதனால் ஏறுவதை கணிக்க முடியும், இறங்குவதை கணிக்க முடியாது, டைம் பண்ண முடியாது. அதனால் நான் என்னுடைய ஃபீலிங் என்னென்னா, உலகத்தில் சம்பாதிக்க எவ்வளோ வாய்ப்பு இருக்குது. ஒழுங்காக வேலைக்கு போகிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, ஸ்டாக் மார்க்கெட்டில் எங்கே சார் இன்ட்ரெஸ்ட் ஓரளவு கிடைக்குது சார், ஒன்றுமே கிடைக்க முடியாது. அந்த இன்ட்ரெஸ்ட் சரி கிடைக்கும் இல்லையா, அதில் பணம் நட்டமாகாது இல்லை, தங்கம் விழுற மாதிரி விழுந்துடாது இல்லை, கீழே கேபிட்டல் போகாது. ஆனால் என்னென்னா, இப்போ இவருடைய கேள்வியை என்னால் இன்னமும் ஆழ்ந்து புரிஞ்சுக்க முடியுதுன்னா, இப்போ சாதாரண மனிதனுடைய மனப்போக்கு வந்து இப்படி தான் இருக்கு. நான் பேங்க்கில் போட்டால் 2.5% அதுலேருந்து எனக்கு கிடைக்கிது சின்னது, அதுக்கு ஒரு நான் டேக்ஸை கட்டி அதுக்கு எனக்கு எங்கே கொஞ்சம் நல்ல லாபம் கிடைக்குமோ அங்கே போகணுன்னு தான் மனுஷன் மனசு தள்ளும். தங்கம் வந்து ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் இல்லை. தங்கம் வந்து ஒரு வாய்ப்பு அப்பப்போ கொடுக்கும். இப்போ ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த வாய்ப்பு நிரந்தரமானது கிடையாது. ரெகுலராக வந்து 8% எஃப்டிக்கு வட்டி கிடச்சிக்கிட்டே இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் கிடைக்கும். 7 ஆகும், 9 ஆகும், 6 ஆகும். ஆனால் வட்டிங்கிறது ஒன்று கிடைக்கும். அது டிவால்யூ ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்டாக்ஸும் வந்து நல்லா வரும் கம்பெனி. கோல்டுங்கிறது என்னென்னா, அது ஒரு ஸ்பைக்கும் போது ரொம்ப ஏறும். மற்றபடி கிராஜுவலாக வருஷம் ஏறிக்கிட்டே போகுமாங்கிறது கிடையாது. அதனால ஒரு அளவுக்கு ஒரு மல்டி அசெட் வந்து தான் பெட்டர். நீங்கள் தங்கத்துலேயும் கொஞ்சம் கடன் வாங்கி வேண்டாம். அதான் என்னுடைய கேட்டிங்களா, வாங்கணுமான்னு கேட்டிங்களா. சரி, இத்தனை வருஷமாக வாங்கிட்டோம்ல, எப்போ விற்கிறது, எப்போ தான் விற்கிறது? இல்லை சார், இது ஒரு பொற்காலம். இது ஒரு பொற்காலம். இது விற்பதற்கான நேரமாங்கிறதா என்னுடைய அடுத்த. இது ஒரு பொற்காலம் சார். வாங்கணுமானா இப்போ அவர் சொன்னார்ல, இப்போ நம்ம வந்து பஸ்ஸில் என்னால் போக முடியல சார் சொன்ன மாதிரி, என்னால் ஆட்டோவில் போக முடியல, அதனால தான் நான் ஷேரில் போகிறேன், ஷேர் ஆட்டோவில் போகிறேன். அதே மாதிரி ஷேராகவே கோல்டை இடிஎஃபாக வாங்குறவங்க இருக்கிறாங்க. நான் முதலீடாக பண்ணுறேன். அதாவது என் பொண்ணுக்கு நான் வாங்கலை, என் கை காலுக்கு போட்டுக்கிறது வாங்கலை, நான் ஒரு முதலீடாக நான் பண்ணுறேன். ஏன்னா ப்ராஃபிட்டை மட்டும் புக் பண்ணி எனக்கு பணமாக வரவு வைக்கணும்னு நினைக்கிறவங்க என்கிட்ட 200 தான் இருக்குது, இடிஎஃப் வாங்கலாமே. வாங்குறவங்க வாங்கிட்டு இருக்கலாம். நான் என் கிராமில் போய் வாங்கணும். நான் பாட்டுக்கு இடிஎஃப் வாங்குறேன், அது பாட்டு வளர்ந்துட்டுருக்கோம். ஜிஎஸ்டி கிடையாது, செய்கூலி கிடையாது, எதுவும் கிடையாது. லோ எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ. 100 ரூபா இருந்தாலும் ஆட்டோவில் போகிறவர், கீரை கடைக்கார அம்மா, பஜ்ஜி போடுறவர், யார் வேணால் வாங்கலாம் கோல்டு இடிஎஃப். அதோட வளர்ச்சி அப்படியே போயிட்டே இருக்கும். எப்போ விற்க போகிறோம்? இவ்வளோ இந்த பொற்காலத்தில் இவ்வளோ நாள் ஏழையாக இருந்தேன், எல்லார் வீட்லேயும் இப்போ நகை இருக்குது. இந்த ஆல் டைம் ஹையில் விற்றுட்டு புத்திசாலித்தனமாக அதை எடுத்து என் ஓய்வூதியத்துக்கு வச்சுக்கிற அந்த அப்பா அம்மா இருக்காங்களே, அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க. பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு கடைசியில் பிள்ளைங்கள்ட்ட கேட்பாங்க, அப்பா ஒரு 10,000 எனக்கு அனுப்புப்பா, 15,000 அனுப்புமா. நான் ஏன் கேட்கணும்? ஒரு பேரண்ட்ஸாக இருக்கேன்னா என் பிள்ளைங்களுக்கு கொடுத்தது போக மித்தது இருக்கிறத இந்த ஆல் டைம் ஹையில் செல் அவுட் பண்ணிட்டு கோ வித் சம்மர் பர்மனெண்ட்டாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வர இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓய்வூதியத்தை உறுதி பண்ணலாம். ஏன்னா இந்த சான்ஸை விட்டோம்னா திருப்பி வருமானு தெரியாது. எனக்கு என்னுடைய இந்த கேள்வி இது வந்து எல்லாம் தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டே இருப்பது என்னென்னா, வாங்குவதை பற்றி தான். நான் அடுத்து வரப்போனேன், அதுதான் கரெக்டாக மதுரை வீரனும் வந்தார். இது வாங்குவதற்கான நேரமா, விற்பதற்கான நேரமா? ஏன்னா இப்போ நான் ஒரு சின்ன கணக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 2023லேருந்து 2026க்குள்ளே 74% உயர்ந்திருக்கு. அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 2000, அந்த கோவிடுக்கு முன்னால் தங்கம் வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2019 வாங்கியிருந்தா கூட எனக்கு அது எத்தனை மடங்குன்னு கணக்கே போட முடியாது. இவ்வளவு மடங்கு லாபத்தை 5 வருஷத்தில் 4 வருஷத்தில் எதுவுமே கொடுக்க போகிறதில்ல. அப்போ நான் அதை
விற்கிறது லாபமா இல்லை இப்போ வாங்குறது லாபமா? சார் நான் இதில் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நம்ம வந்து என்ன 34,000 டன் இருக்குன்னு சொன்னாங்க. எப்படி நம்மக்கிட்ட இருக்கு? விற்கவே இல்லை. நம்ம வாங்கணும், அது ஒரு பக்கம் வச்சுட்டு பணமா எனக்கு வேலை செய்யல, அதனால பணமா என் அக்கௌண்ட் வரலையே. இப்போ வந்து நம்ம இன்வெஸ்டரா பார்க்க போறோமா இல்ல ட்ரேடரா பார்க்க போறோமா? எனக்கு பணம் வேணுமே. அதான் அது வந்து நம்ம ட்ரேட்ல தான் இப்போ எடுக்கணும்னு நான் கோல்டு நினைக்கிறேன். வாங்கிட்டேன், என்னைக்காவது ஒரு நாள் அடமானம் வைக்கிறேங்கிற ஏன் அந்த புவர் மென்டாலிட்டிக்கு போகணும்? நான் அடமானம் வைக்கிறதுக்குலாம் வரல. நான் வாங்கிட்டேன், அதை புக் பண்ணுறேன், என் அக்கௌண்ட்டுக்கு பணமாக வர வைக்கிறேன், வேறு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறேன், என் வாழ்வாரத்தை பார்க்கணுமே. எப்படியே லாக்கர்லேயே இருந்தால் இப்போ எப்போ தான் அது வேலை செய்யும்? எனக்காக எப்போ வேலை செய்யும்? பொறுமை தான் சார், இது எல்லாமே காம்பவுண்ட் ஆகுதுன்னா பொறுமையாக தான் நீங்க இருக்கணும். கேட்குற இல்ல காம்பவுண்ட் ஆகுன பொறுமையா இருக்குதா? காம்பவுண்ட் ஆயிடுச்சு. அந்த நபருடைய மன வலிமையை பொறுத்தது சார். இப்போ ஷேர் ப்ரைஸில் நம்ம ஒரு ப்ரைஸ் பார்த்தோம், பெட்டர் ப்ரைஸில் வெளியேறணும் வந்துட்டோம்னா அதோட நிம்மதியாயிடணும். நம்ம அப்படி ஆக மாட்டோம். அதுக்கப்புறம் ஏன்னா போச்சே நினைக்கிறோம்ல. நான் மதுரை வீரனுடைய பெர்ஸ்பெக்டிவை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு மிடில் கிளாஸ் இருக்குது சரியா, அது தன்னுடைய வளர்ச்சிக்கே தங்கத்தை வாங்கியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது நல்ல விலைக்கு வரல விற்கிறதானே. இப்போ நிலம் வாங்குகிறோம், நான் வாங்குறேன், பீக்கில் இருக்க ரியல் எஸ்டேட் மார்க்கெட்னா அதை விற்க தானே நான் பார்ப்பேன். சரி, இப்போ பீக்குன்னு தெரியுமா? இல்லை, இதை விட மேலே போனால் விழுகுன்னு வேற தானே இருக்கு. ஆனால் அதை மனசு அதை நம்பாது. மனசு வந்து ஆசை தான். தங்கத்தில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, உங்களுக்கு இன்னைக்கு எவ்வளோ வேணுமோ அதை விற்று பணமாக்கி சாப்பிட்டுக்கலாம் சார். இல்லை அதுதான் கேட்குறேன். இப்போ இவ்வளவு காலமாக ஒரு பொருளாதார தத்துவமாக இப்படி வச்சுருக்கு. ஏன்னா கோவிடா, வீட்டில் கஷ்டமா, விற்று செலவை பார்க்குறது. இப்போ தங்கத்தின் வழியாக எனக்கு கிடைக்கக்கூடிய பண வரவை வைத்து என் வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கொள்ள. நீங்களே சொல்கிறீங்க 8% FDயில் இருக்குதுங்கிறீங்க. 12% வரைக்கும் லாபம் தரக்கூடிய சேஃபான இது இருக்குதுன்னு நீங்கள் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ அவர் சொல்கிற மாதிரி ஒரு 20 பவுன் நகை என்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் அதை வாங்கின விலையிலேருந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா, அது கூட அப்படி மினிமம் 1 லட்ச ரூபா கூட. 20 பவுனில் எனக்கு 20 லட்ச ரூபா லாபம். இப்போ 20 லட்சத்தை நான் தூக்கி ஒரு 12% லாபம் தரக்கூடிய ஒரு முதலீட்டில் போட்டேன்னா எனக்கு 12% வந்துகிட்டு இருக்கும்ல. நான் எதுக்கு மறுபடியும் இதை வச்சிருக்கணும்? ஏன்னா இது குறைய வேற வாய்ப்பு இருக்குங்கிறீங்க. வித்த கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் கட்டணும். இல்லை, எல்லா கணக்கும் போக தான் சொல்கிறேன். டேக்ஸ்லாம் விடுங்க சார். அதுக்கு மேலே இது எங்கேயாவது போனால் இந்த நபரால் டாலரன்ஸ் பண்ண முடியாது. இல்லை, எனக்கு என்னென்னா இது கிட்டத்தட்ட ஒரு சின்னதாக போட்டு பிடிக்கிற மாதிரியே இருக்குது. ஏன்னா பத்திரமா இருங்கன்னு வேற சொல்கிறீங்க. இப்போ அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல அவர் என்ன சொல்கிறாருன்னா குரோத்தை நோக்கி நகர சொல்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? விட்டுறாத. இல்லை, தங்கத்தை பொறுத்த மட்டும் நீங்கள் வெயிட்டாக கையில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எனக்கு தெரிஞ்செல்லாம் சில தாய்மார்கள்லாம் அவங்களுடைய 4 பிள்ளைகளை அப்பப்போ வருவாங்க, அரை பவுன் ஒரு பவுனை கொடுப்பாங்க, பணத்தை வாங்கிட்டு போவாங்க. அதாவது அன்றாட தேவைக்கு பணமாக வச்சுக்கோங்க, தங்கமாக வச்சுக்கிட்டு அன்னன்ன விலைக்கு விற்றுக்கிட்டு வாங்கி. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ பொருளாதாரம் சார்ந்த நம்முடைய புரிதல்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறிக்கிட்டே வருது இல்லையா? மணி ஃபார் சேஃப்டி, மணி ஃபார் ஃபியூச்சர், மணி ஃபார் டெய்லி எக்ஸ்பென்சஸ்ங்கிறத தாண்டி ஹவு டு மல்டிபிள் அவர் அசெட் இன்டு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸுங்கிற இடத்த நோக்கி நம்ம நகர்றோம் இல்லையா? அப்போ நல்ல விலைக்கு அதுக்கு மிடில் கிளாஸுக்கு சம்மந்தம் கிடையாது. இல்லை, மிடில் கிளாஸ் தான் 40 தமிழ்நாட்டுடைய ஆவரேஜ் 25 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணாங்க. முதல்ல வந்து 25 பவுன் ஆவரேஜ் சார். 25 பவுன் ஆவரேஜில் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா? அந்த 25 பவுன் வாங்கி போனவர் அவர் கல்யாண செலவுலேருந்து மறுபடியும் அதுலேருந்து ஒரு 5 சவரம் 10 சவரம் விற்று தான் அந்த கடனை அடைப்பார். ஏன்னா எல்லா கல்யாணத்துலையும் கடன் வாங்கி தான் பண்ணுறாங்க. யாருமே சொந்த காசு வச்சு பண்ணவே இல்லை. மேக்ஸிமம் ஊருங்கள்லாம் இதான் நடக்குது சார். நடக்குது. நம்ம சைக்காலஜியில் தங்கத்தை விற்கிறதே கிடையாது சார். நான் என்ன சொல்றேன், மனசுக்குள்ளார விற்கிற எண்ணமே கிடையாது. ஏன் பிரேக் பண்ண கூடாதுன்னு கேக்குறேன். இந்த சைக்காலஜி இது நல்ல தாட். இந்த சைக்காலஜி ரேஷனலா திங்க் பண்ணணும். அதானே கேக்குறேன். இப்ப விக்கிறதுங்கிறது ரேஷனல் தாட்டா இல்ல. இப்ப ஒரு போட்டு சும்மா இருக்காரு ஒரு 20 இல்ல நீங்க ஒரு இல்ல இத கேட்டுட்டு அதுக்கு அப்புறமா வித்துட்டான்னா ஏர்னா நம்மள திட்டுவாங்கற பயப்படுறாங்க. ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் எங்களை மாதிரி திட்டுக்கு பயப்படாத ஆளா வாங்க. ஏன்னா உங்களை நம்புறோம்ல. அப்ப நீங்க வந்து சார் நான் ஒரு பொருள் வாங்கிட்டேன் 100 ரூபாய்க்கு. என்னோட அளவுகள் தெரியும். அடுத்த 100 ரூபா வந்தா எனக்கு போதுங்கிற மனநிலை இருங்க. இப்போ அடுத்த அச்சதிரைக்கு இன்னும் கொஞ்சம் போகும், அடுத்த அச்சதிரைக்கு போகும் வந்தா இது பேராசை. உனக்கு 100 ரூபா போட்டில்ல, உனக்கு எவ்வளவு வேணும்? 100 ரூபா வந்துருச்சுல, கெட் அவுட் ஃப்ரம் தேர். அந்த வரணுங்கிற அந்த அளவு பாருங்க. இன்னும் கொஞ்சம் ஏறிட்டா, இன்னும் கொஞ்சம் ஏறிட்டா. இது எங்க சார் பேராசை? எதுக்கு பேராசை? எல்லா பொருளுமே அடிப்படை வந்து லா ஆஃப் டிமாண்ட் தான். ஒரு பொருளுக்கு டிமாண்ட் இருக்கிற வரைக்கும் அந்த பொருளோட விலை ஏறிக்கிட்டே தான் இருக்க போகுது. இப்போ கேள்வி என்னன்னா, இந்த டிமாண்ட் இப்போ செயற்கையா இருக்கா இல்லை இயற்கையா இயற்கையா நடக்குதா அப்படிங்கிறதா? இல்ல ஒரே நிமிஷம் கேள்வி முழுசா முடிச்சாரு.
உங்கள் கேள்வி புரிஞ்சு இதனுடைய விலை உயர்வு வந்துட்டு இயற்கையாக செயற்கையான்னு கேட்குறீங்க. இதனுடைய தேவை கரெக்டுங்களா? இல்லை சார், இப்போது ரொம்ப சிம்பிள் சார். சென்ட்ரல் பேங்க் கோல்டு வாங்கிச்சு உண்மை, அவன் நேத்துல வாங்கல. அது உலகத்தில் இருக்கிற அவ்வளோ சென்ட்ரல் பேங்க்ஸும் கோல்டு வாங்கி ரிசர்வ் அதாவது வாங்கி அது முடிச்சிருச்சு. இல்லை முதல்ல அவங்ககிட்ட இருந்த ரிசர்வ் மொத்தமே டாலராக இருக்கிறது எல்லாமே கோல்டாக மாற்றுறாங்க. அதே மாதிரி அந்தந்த கண்ட்ரியில் இருக்கிற ட்ரெஷரியும் மாற்றுறாங்க. இது எல்லாமே மறுபடியும் வராது, வெளியே வராது. ஏன்னா ஒன்ஸ் ஒரு தடவை போய் உள்ள மீதி பாருங்கள், இன்வெஸ்டார் இருந்ததுன்னா கோல்டு இருந்தால் மறுபடியும் மார்க்கெட்டுக்கு வரும், அதனால் ரேட் ஃபால் ஆகும். இதில் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் சைடடாக இருக்குது. மறுபடியும் இந்த கோல்டு மார்க்கெட்டுக்கு வராது. இவ்வளோதான் அதோட ப்ரொடக்ஷன், இவ்வளோ தான் இருக்குது. உலகத்தில் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பொருளே கிடையாது. ஈவன் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் உட்பட. நீங்கள் கவர்மெண்ட் பாண்ட்ஸே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எதில் கோல்டு இருக்குங்க. ஏன் இருக்குன்னா உலகத்தில் இருக்க அவ்வளோ பேங்க்ஸும் அதான் நம்பி இருக்கு. இல்லை, நீங்கள் கோல்டை டிஃபன் பண்ணுறீங்க ரைட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேள்வி என்னன்னா, மக்கள் கோல்டு வந்து எல்லாத்துக்கும் சேஃபு எல்லாம் ஓகே, சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி எங்கேயுமே இல்லை. ஈவன் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் ஃபெயில் ஆனது கூட நம்ம பார்த்துருக்கோம். ஈவன் 2022 ரஷ்யா பை பண்ண முடியாத கூட பார்த்துருக்கோம். ஸ்டாக்கு கோல்டு எல்லாமே ரிஸ்க்கு. இந்த கோல்டு எப்போ ரிஸ்கா மாறும் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியணும்ல. அப்பதான் நம்ம வெளியே வருவோம். எந்த பாயிண்ட்ல இந்த கோல்டு வச்சிருக்கிறது ரிஸ்க் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது வந்து லா ஆஃப் டிமாண்ட் அடிப்படையை வச்சு தானே வருது. அதுதான் சார் மனநிலை. அதாவது இப்போ சார் சொன்னார்ல ப்ராஃபிட் புக்கிங் எனக்கு போதும் இல்லை சார். அவர் சொன்னார்ல 100 ரூபா வந்துச்சு, 100 ரூபா நான் கிடச்சிட்டேன், ஐ எம் ஹாப்பி, நான் வெளியேறிட்டேன். அந்த மாதிரி மனநிலையில் இருந்தால் எல்லாமே ஓகே. அதுக்கப்புறம் இந்த 4 வருஷத்தில் இப்போ சார் சொன்ன மாதிரி ஏறின மாதிரி இன்னும் பல மடங்கு ஏறிச்சுன்னு வச்சுங்க, உங்களையும் என்ன திட்டி தீர்த்துருவான். இல்லை, அது அவருக்கு புரியணும்ல. இப்போ முதல்ல ஒரு பொருளோட விலை ஏறுது, என் மனநிலை ஓகே, இந்த மனநிலையெல்லாம் ஓகே, நான் 100 ரூபா வந்தால் எனக்கு போதும், நான் விற்கிறேன் வாங்குறேன், இதெல்லாமே ஓகே. ஆனால் ஒரு பொருள் அடிப்படையில் டிமாண்ட் அடிப்படையை வச்சு தான் ஒரு பொருளோட விலை ஏறுது இறங்குது எல்லாமே நடக்குது. அப்போது இந்த பொருளுக்கு இவ்வளோ டிமாண்ட் இருக்குது, இப்போ இந்த பொருள் இவ்வளோ விலை வரைக்கும் போகணும் அப்படிங்கிற ஏதோ ஒரு கணக்கு இருக்கணும்ல. ஆமா, ஓகே. அப்போ இந்த டிமாண்ட் தான் இல்லை. ஏன்னா இந்த அது இல்லாததுனால தான் இந்த கேள்வி எழுது. இது சில தனிநபர்கள் முடிவு செய்து அல்லது இந்த உலகத்துடைய பொருளாதாரத்தை இயக்கக்கூடிய சில தலைகள்லாம் முடிவு செஞ்சு நடக்கிற ஒரு செயற்கை ஏற்பாடா, இல்லை இயற்கையாகவே இது நடந்திருக்குன்னா இயற்கையாகவே இது அடுத்து என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியணும்ல சார். இங்கே ரெண்டு அவர் ஒரு கான்ஸ்பிரசி தான் கேட்குறாரு. அதாவது எந்த பொருளுக்கும் வந்து 2 விதமான டிமாண்ட் இருக்குது. ஒன்று வந்து ஷார்ட் டேர்ம் டிமாண்ட், இன்னொன்று லாங் டேர்ம் டிமாண்ட். லாங் டேர்ம் அவுட்லுக் ஃபார் கோல்டு இஸ் வெரி ஸ்ட்ராங். லாங் டேர்ம் அவுட்லுக்குள்ளே எந்த டவுட்டுமே கிடையாது. கோல்டு ஏறும், ரொம்ப ஏறும், யார் வேணால் சொல்லலாம். ஷார்ட் டேர்மில் ஏறும். ஏன் அப்படி சொல்கிறோம்னா, இப்போ யாரெல்லாம் உள்ளே போயிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. எவ்வளோ டெம்பரரி மணி, எவ்வளோ ஸ்பெக்குலேட்டிவ் மணி, இதில் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் மணி இல்லை. இப்போ எனக்கு தெரிஞ்சு உங்களை நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, இவங்களை கேட்டிருப்பாங்க. என்ன கேட்டவங்க 5 கோடிக்கு தங்கம் வாங்க ரெடியாக இருந்தாங்க. இன்னொரு ப்ராப்பர்ட்டி வந்துட்டு தங்கம் வாங்க போகிறேன்னு. நான் என்ன பதில் சொல்கிறது வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு? வாட்ஸ்அப்பில் கேட்குறாங்க எவ்வளோ கேஷுவலாக 5 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு கேட்குறாங்க. நான் சொன்னேன் அது ரொம்ப ஹையாக இருக்குது, இறங்கினாலும் இறங்கும், ஏறினாலும் நல்ல வேளை அடுத்த நாள் இறங்குச்சு. நான் பயந்துக்கிட்டு இருந்தேன் இவர் வாங்கினாரோ வாங்கலையோ. ஆக எவ்வளோ பெரிய பணக்காரர்களையும் இது உள்ளே இழுக்குது. இப்போ கண்ணுக்கு முன்னாடி விலை ஏறிட்டே இருக்குது சார். டெய்லி 10% ஏறுது, யார் விடுவாங்க? அதனால தான் சாதாரண மனுஷன் கடன் வாங்கியாவது வாங்கணும்னு நினைக்கிறான், பெரிய மனுஷன் பெரிய சொத்தை விற்றுன்னு நினைக்கிறான். இவ்வளோ பேரும் உள்ளே பூந்தா அது தாங்குமா? இதுதான் ஷார்ட் டேர்ம் டிமாண்டில் ஸ்பைக் ஆகிருக்கு. ஷார்ட் டேர்மில் ரொம்ப ஸ்பைக் ஆனால் ஷார்ட் டேர்மில் பயங்கரமாக விழும். லாங் டேர்ம் இன்டாக்ட், ஷார்ட் டேர்ம் வி டோன்ட் நோ. இதில் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன் சார். இது வரைக்கும் கோல்டு வந்து சும்மா நகையாக இருந்தது, வீட்டில் வச்சிருக்கிற பொருளாக இருந்தது, பத்திரமா பார்த்துட்டு இருந்தோம். இப்போ சடனாக அது வந்து ஒரு கமாடிட்டி ஆயிடுச்சு. ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துருச்சு. ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாலே வொலடைலிட்டி மேலே போகும், கீழே வரும். இதை வந்து யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. முதல்ல சொன்ன மாதிரி ETF தான் இப்போ 50%க்கு மேலே வாங்குறாங்க மக்கள். மீதி 17% தான் பேங்க்ஸே வாங்குறாங்க. சென்ட்ரல் பேங்க்ஸே 17% தான் போன வருஷம் வாங்கியிருக்காங்க. ETF வாங்குறாங்க. அப்போ அவங்க விற்காம இருப்பாங்களா? மதுரை வீரன் சொன்ன மாதிரி தான், நான் வாங்குவேன், விற்பேன், அதில் லாபம் பார்ப்பேன். அது ஒரு கமாடிட்டி ஆயிடுச்சு. இல்லை சார் மேம், அது ஓகே மேடம். இப்போ சார் சொன்னதே லாங் டைமில் கோல்டு ஏறும், அதில் மாற்றம் இல்லை அப்படிங்கிறது. இப்போ நான் வந்து லாங் டைமில் ஒரு இடத்தோட விலை ஏறும் அப்படின்னு சொன்னால் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு அடிப்படை டேட்டா இருக்குது. உதாரணத்துக்கு மக்கள் தொகை எப்படி இருந்தாலும் அதிகரிச்சுட்டே தான் போகும், இடம் அதிகரிக்க போகிறது கிடையாது. ஸோ ஆஸ் பர் தி லா ஆஃப் டிமாண்ட் மக்கள் தொகை அதிகரிக்குது, இடத்தோட அளவு அதிகரிக்க போகிறது இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக லாங் டைமில் எந்த ஒரு இடத்தோட மதிப்பும் ஏறும் அப்படிங்கிறத நம்ம புரிய வைக்க முடியும், இல்லை பண்ண முடியும். ஆனால் கோல்டை நீங்கள் லாங் டைமில் ஏறிக்கிட்டே தான் இருக்கும், லாங் டைமில் அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வைக்கிறீங்க இல்லையா, அதோட பேஸ் என்னங்கிறதா என்னோட காமனாக ஒருத்தருக்கு ஒருத்தர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க. உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு ஆட்சி கீழே வந்துட்டா தங்கம் போயிடும்.
உலகத்தில் தனித்தனி அரசாங்கங்கள் இருக்கிற வரைக்கும் தங்கம் இதையுமே ஒரு ஸ்பெகுலேஷன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து தான் பார்க்குறாரு. ஏன்னு கேட்டால் டாலர் தான் உலகத்துடைய பொது பணம் இருந்தது. இப்போ புதிதாக நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகரோம். டாலருடைய டிபெண்டன்சியை உடைக்கணும்னு சொல்லிட்டு இந்தியா, ரஷ்யா மாதிரி எல்லாம் சேர்ந்து ஒரு முயற்சிக்கு வராங்க. ரைட்டா? அப்போ இந்த பதட்டம் வருதுல்ல, இது டாலர் மீதான நம்பிக்கையை காலி பண்ணுது. நாளை இவர் சொன்னது மாதிரி தங்கம் எட்டனதர் மெட்டீரியல் இடத்த நோக்கி போயிடாதுங்கிறத யார் உறுதி செய்கிறதுன்னு கேட்குறாரு. எட்டனர் அதாவது அதுக்கு பதிலாக இன்னொன்று அதே குணாதிசயங்களோட வேணும். தங்கத்தினுடைய குணாதிசயம் அதனுடைய மெட்டல் வேல்யூவில் இல்லை. தங்கத்தினுடைய ரேரிட்டி உலகம் மொத்தமும் அதை அக்செப்ட் பண்ணி அது ஒரு ரேர் கமாடிட்டியாக வச்சுக்கிட்டு அதை வாங்க தயாராக இருக்காங்க. சார், இவர் கேட்ட கேள்விக்கு நேரடியாக நான் பதில் சொல்கிறேன். அது எப்படின்னா சார், கோல்டு விலை இன்னைக்கு நம்ம ஊரில் நிர்ணயிக்கிறது வந்து MCX, மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். அதை வச்சு தான் நகைக்கடையெல்லாம் பண்ணிக்கிறாங்க. MCX எதை வச்சு பண்ணணும்னா கோமெக்ஸ், அங்கே இருக்கிற யூஎஸில் இருக்க கோமெக்ஸ். அந்த கோமெக்ஸில் இருக்க கோல்டை தீர்மானிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த புல்லியன் பேங்க்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பூஃபிங்னு சொல்லுவாங்க சார், கேள்விப்பட்டிருப்பீங்க எனக்கு. ஸ்பூஃபிங்னா நான் ஆர்டர் போடுற மாதிரி ஒரு மில்லியன்ஸில் ஆர்டர் மட்டும் போடுவேன், கேன்சல் பண்ணிப்பேன். ஸ்பூஃபிங் இது பேர். எப்படின்னா இப்போ நான் வந்து JP Morgan இருக்கேன், பிளாக் ராக்காக இருக்கேன். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பூஃபிங் பண்ணுவாங்க. எப்படின்னா கோல்டோட ட்ரேடிங் ஆகிற பேப்பர் ட்ரேடில் நான் மில்லியன்ஸை பம்ப் பண்ணும் பொழுது இதோட வேல்யூ இவ்வளோ ஏறப்போது போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அங்கே பை நடக்கும். இந்த ஸ்பூஃபிங்கிறது வந்து எப்படின்னா அதுக்கு ஃபைன்லாம் போட்டு நிறைய பேர் ஜெயிலெலாம் இப்போ வச்சாங்க. அவங்கள கமாடிட்டி எக்ஸ்பர்ட்னு அவங்க பேர் சொல்லுவாங்க. அவங்க அமெரிக்காவில் இருக்கிறானுங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த ஸ்பூஃபிங் பண்ணும்பொழுது கோமெக்ஸில் இருக்க ட்ரேடில் பேப்பரில் நான் ஷார்ட் அடிக்கிறாங்க. ஷார்ட் அடித்தா நான் கோல்டை வந்து இவ்வளோ ஷார்ட் அடிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அங்கே 4% ஏறுது. அங்கே ஏறுனா இங்கே ஏறுது, இங்கே ஏறுனா கடையில் ஏறுது. Gopinath's Roundtable with financial experts. Title sponsor Allies Blue. Online trading platform for stock market investing. And Grand Royal Tours. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Toursக்கு வாங்க. Powered by Howda Pay. Powered by Workup. A unified platform for finance, accounts and HR. Karthipuram 200 acres township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial villa plots with world-class infrastructure. Arabian Garden Seafood Restaurant. Ever fresh and ever delicious seafood dishes இப்போது தமிழகமெங்கும். Dr. Srivarma Wellness. அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகமெங்கும். Social Eagle AIN Digital Marketing Academy, Tamilnadu's #1 trusted learning platform. Naturals, world's fastest growing salon chain. Air Fiber Wi-Fi all-in-one plans. Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6 and get 6 months free. Allies Blue, online trading platform for stock market investing and Grand Royal Tours presents Gopinath's Roundtable with financial experts. Powered by Howda Pay. Powered by Workup. Karthipuram, Coimbatore's 200-acre Dream Township premium plots. Arabian Garden Seafood Restaurant. Dr. Srivarma Oil Tarum Ayurveda. Social Eagle AIN Digital Marketing Academy, Tamilnadu's #1 trusted learning platform. Naturals, world's fastest growing salon chain. Air Fiber Wi-Fi. ring, 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 ring,